அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனவர் காலையினூடாக சார்ந்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கவுதி படைகளினுடைய பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் ஸ்டேலினால் கொல்லப்பட்டதன் பின்னர் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பதிலடியை கவுதிகள் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகத்தை முற்றாக கவுதிகள் திடீரென கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. ஹமாஸ் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவின் நிலை என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் 78 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இதில் உணவுக்காக சென்ற 12 பாலஸ்தீனர்கள் 14 சிறுவர்கள் உட்பட 78 பேரை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் காசாவில் மீண்டும் பசியினால் மரணங்கள் அதிகரித்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்டம் அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஐநாவின் உலக உணவு திட்டம் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை கூறிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகம் அமைதியாக காசா மக்கள் பட்டினியால் மரணிக்கும் பொழுது மௌனம் காத்து வருகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக அமைந்திருக்கின்றது. அடுத்த கவுதி படைகளினுடைய தலைவர், கவுதிகளினுடைய பிரதமர், முக்கியமான அமைச்சர்கள் ஸ்டேலினால் வான்வழி தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் என்று ஒரு அறிவிப்பை விட்டிருக்கின்றார். ஸ்டேல் தனக்கென நரகத்தின் வாயில்களை திறந்து விட்டதாக கவுதி தலைவர் தெரிவித்திருப்பதுடன் கவுதி ஆயுதப்படைகளின் பொது ஊழியர்கள், அதாவது ஆயுதப்படைகள் அல்லாத அரசியல் பிரிவு ஊழியர்கள் அல்லது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய பிரதமர், அவருடன் இருக்கக்கூடிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், பல்வேறுபட்ட தரப்பினர் நிராயுத பாணிகளாக இருந்தவர்களை இஸ்ரேல் கொண்டது கொடூரமான குற்றம் என்றும் இது காசாவை ஆதரிக்கும் கவுதிகளின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த கொடூரமான குற்றத்தை செய்வதன் மூலம் தனக்குத்தானே நரகத்தின் வாயில்களை திறந்திருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தங்களுடைய ஆயுத படைகளினுடைய பதில் மிக கடுமையானதாகவும் மிகப்பெரிய வேதனை மிக்கதாகவும் அமையும் என்றும் கடவுள் விரும்பினால் மிகப்பெரிய மாற்றங்களை அடுத்து வரும் நாட்களில் கவுதிப்படைகள் ஏற்படுத்துவார்கள் என்று கவுதிப்படைகளினுடைய தலைவர் இந்த கருத்தை தற்போது தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் கவுதிகளினுடைய இந்த அறிவிப்பு வழியாகி சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஸ்டேலுக்கு சொந்தமான ஸ்கார்லட் ட்ரே என்றிருக்கக்கூடிய கப்பல் செங்கடலுக்கு அருகாமையில் வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. இதை கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜாக்கியா ஷாரி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். லைபீரிய கொடியுடன் பயணித்த இஸ்ரேலுக்கு சொந்தமான டேங்கர் கப்பல் சவுதி அரேபியாவின் ஜான்பு அருகே சென்று கொண்டிருந்த போது அதை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த கப்பல் முற்றாக பற்றி எறிந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. கவுதிகளின் உடைய தாக்குதலுக்கு இலக்கான கப்பலில் இருக்கும் பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டாலும் கூட கவுதிகளின் தாக்குதலுக்கு இலக்கான இந்த கப்பலை காப்பாற்ற முடியவில்லை என்பதும் கப்பல் தற்போது தகர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலுக்கு மிக விரைவாக தங்களுடைய பதிலடியை கவுதிப்படை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் ட்ரோன்கள், ஏவுகணைகள், இதுவரை பயன்படுத்தாத ஏவுகணைகள் அனைத்தையும் பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என கவுதிப்படையினுடைய தலைவர் அறிவித்திருப்பதால் அந்த பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரியோர் பதற்றமான சூழ்நிலையை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த கவுதிப்படை மீது நடத்திய தாக்குதலில் அந்த பிரதமர், அவர்களுடைய அமைச்சர்கள் அந்த இடத்தில் கூடி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டமை துல்லியமாக தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை யார் வழங்கியிருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் ஈரான் போன்று வேறு பிரதேசங்களை போன்று கவுதிகளினுடைய கட்டுப்பாட்டு யெமன் பகுதிக்குள் விரைவில் யாரும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. சந்தேகத்துக்கிடமானவர்கள் யார் நுழைந்தாலும் அவர்கள் இனங்கண்டு அவர்களை கைது செய்து விடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களும் யெமன் கவுதி அரசுக்கு மிகப்பெரிய அளவில் விசுவாசம் மிக்க அல்லது ஒரு பற்றுறுதியான மக்களாக இருப்பதால் காட்டி கொடுப்பவர்கள் அல்லது அங்கே துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் குறைவு. இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் இருந்து இந்த கூட்டம் நடைபெற்றது தொடர்பான விடயங்கள் ஸ்டேலுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த ஐநாவினுடைய யேமனுக்கான தூதரகத்திலே அலுவலகத்திலே மேற்கத்திய சார்பானவர்கள், ஸ்டேலுக்கு சார்பானவர்கள் கூட
இருக்கின்ற சூழ்நிலையில் சனா மற்றும் கொய்டாவில் நடந்த தாக்குதல்களில் நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் சபை பணியாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் ஒருவேளை ஸ்டேலின் மொசாட்டுக்கு தகவல் வழங்கியிருக்கலாம் என்பதால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகங்களை தாக்கி அதை முழுமையாக கவுதிப்படை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். 11 ஐநா சபையினுடைய பணியாளர்களையும் அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. தற்போது காவலுள்ள 23 ஐநா பணியாளர்கள் சார் 2021 மற்றும் 2023 முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மீண்டும் இந்த கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒருவேளை இந்த தாக்குதலுக்கான தகவல்களை ஐக்கிய நாடுகள் சபையின் ஏமன் பிரிவிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாமா என்பது கவுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக மாறியிருக்கின்றது. அடுத்து ஹமாஸினுடைய மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் அபு உபைதா, இவர் ஹமாஸினுடைய ஒரு முகம் என்றே சொல்ல முடியும். கையை மேலே சுட்டு விரலை தூக்கியவாறு ஆக்ரோஷமாக ஒலிக்கக்கூடிய அந்த குரல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்களின் ஹமாஸ் ஆதரவாளர்களின் முகமென்றே சொல்லக்கூடிய சிவப்பு சால்வை அணிந்திருக்கக்கூடிய சுட்டு விரலை காட்டி கம்பீரமாக பேசக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் தான் அபு உபைதா, ஹமாஸ் இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர். உடனுக்குடன் காசாவில் நடக்கக்கூடிய விடயங்களை உலகுக்கு தெரிவித்து வந்தவர். இவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஹமாஸ் இயக்கத்திலே பணியாற்றி வரும் சூழ்நிலையில் பல தடவைகள் இவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி படுகொலை செய்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தாலும் பின்னர் இவர் வெளிப்பட்டு தன்னுடைய விடயங்களை பணிகளை செய்து கொண்டிருந்தார். பல தடவைகள் இஸ்ரேலின் குறியிலிருந்து தப்பியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அபு உபைதா இறந்திருக்கலாம் என்று இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை பாலஸ்தீன சார் ஊடகங்களும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹமாஸ் இயக்கத்தினர் இதை அதிகாரபூர்வமாக அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு இன்னும் உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட பாலஸ்தீனத்திலிருந்து வெளியாகக்கூடிய பல தகவல்கள் அபு உபைதா இறந்திருக்கலாம் என்று வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை அபு உபைதா கொல்லப்பட்டால் அது நிச்சயமாக ஹமாஸ் இயக்கத்தினருக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனெனில் பாலஸ்தீனம் காசா கடந்து பல்வேறுபட்ட அரபுலக நாடுகளில் கூட நடைபெற்ற போராட்டங்களில் அபு உபைதா போன்று வேடமணிந்து ஸ்கார்ஃப் கட்டிய பலர் அங்கு அந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட அளவுக்கு இவருடைய அந்த செல்வாக்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. அவர் இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டாரா அல்லது அவர் படுகொலை முயற்சியிலிருந்து தப்பித்து விட்டாரா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஹமாஸ் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பையும் வெளியிடாத சூழ்நிலையில் ஹமாஸின் இராணுவ பிரிவு தலைவர் முகமது சின்வார் இஸ்ரேலிய தாக்குதலால் கொல்லப்பட்டார் என்ற செய்தி மே மாதம் இஸ்ரேலினால் வெளியான போதிலும் ஹமாஸ் இயக்கம் அதை உறுதிப்படுத்தவில்லை. தற்பொழுது முகமது ஷின்வார் யாக்கே ஷின்வாரினுடைய சகோதரர் கொல்லப்பட்டமையை தற்போது ஹமாஸ் இயக்கம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அக்டோபர் 7 தாக்குதலில் கூட ஜாக்கியா ஷின்வாரினுடைய இளைய சகோதரர் முகமது சின்வாரை மூலியாக செயற்பட்டவர் என்று கூறப்பட்டது. அவர் இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், அவர் மரணமடைந்திருக்கின்றார் என்பதை தற்போது ஹமாஸ் இயக்கத்தினர் போராளிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஹமாஸ் இயக்கத்திற்கு 2 மிகப்பெரிய இழப்புகளாக இது பார்க்கப்படும் சூழ்நிலையில் அடுத்து மிக முக்கியமாக இஸ்ரேலின் உடைய நடவடிக்கைகள் தொடருமாக இருந்தால் நாங்கள் இறுதி வரை போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஹமாஸ் இயக்கம் மீண்டும் தங்களுடைய அறிவிப்பை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான பாதையில் இங்கிலாந்து இன்னும் பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக இஸ்ரேல் தன்னுடைய படுகொலைகளை காசாவில் நிறுத்தாவிட்டால் நிச்சயமாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கலாம் என்று கார்டியன் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க இங்கிலாந்து இன்னும் திட்டமிட்டிருப்பதாக பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தெரிவித்திருக்கின்றார் என்பதையும் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஜூலை மாத இறுதியில் பிரதமர் ஸ்டார்மர் வகுத்த எந்த நிபந்தனைகளையும் இஸ்ரேல் நிறைவேற்றதால் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பாக பாலஸ்தீனத்தை பிரான்சுடன் சேர்ந்து அங்கீகரிக்கும் முடிவிற்கு நெருக்கமாக பிரிட்டன் இருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஆப்கானிஸ்தானில் இரவோடிரவாக அதாவது நள்ளிரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இடம்பெற்ற பூகம்பம் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையிலேயே 800க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 2500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்கே தரைமட்டமாக இருக்கின்றன.
பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட மலைப்பாங்கான பிரதேசம், நீண்ட காலமாக இடம்பெற்ற உள்நாட்டு போரினால் சேதமடைந்த பாதைகள் போன்றவற்றின் காரணமாக பல கிராமங்களுக்கு மீட்பு படையினருடைய வாகனங்கள், தீயணைப்பு படையினருடைய வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அதிக அளவில் ஹெலிகாப்டர்களையும் விமானங்களையும் பயன்படுத்தியே இந்த மீட்பு பணியில் ஈடுபட வேண்டியிருப்பதாக தலிபான் அரசாங்கம் தெரிவித்திருப்பதுடன் இந்த நேரத்தில் ஹெலிகாப்டர்கள் மீட்பு விமானங்களை அனுப்பி உதவுமாறு நட்பு நாடுகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர் அமைப்புகளுக்கும் ஒரு அவசரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற பூகம்பத்திற்கு தாங்கள் உதவ தயாராக இருப்பதாக ஈரான் இன்று நேரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுடன் ஈரானிலிருந்து மனிதாபிமான உதவிப் பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்ற செய்தியையும் இன்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பூகம்பத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் விரைந்து பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும், காயமடைந்தவர்கள் குணமாக வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து அமெரிக்காவுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக சீனாவில் நடைபெறும் SCO உச்சி மாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, சீனா 3 நாடுகளின் இணைப்பு, அவர்களுடைய நட்பு, அது தொடர்பில் வெளியான செய்திகள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்வை கொடுத்திருக்கும். குறிப்பாக ஜி ஜின்பிங் சீனாவுடைய அதிபர் பேசும்போது SCO என்பது யாரையும் அடக்கி ஒடுக்குவதற்கானவோ அல்லது ஒரு தனிப்பட்ட முதலாளியின் கீழ் இயங்கும் ஒரு அமைப்பு கிடையாது. இது அனைத்து நாடுகளுடைய சுய கௌரவம், தனித்துவம், விட்டு கொடுப்பு, இறையாண்மை போன்றவற்றை மதித்து உலக நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கௌரவமான, அனைவரையும் மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய எழுச்சி நிச்சயமாக சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என அவர் நேரடியாகவே அமெரிக்காவை தாக்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் SCO மேம்பாட்டு வங்கியை உடனடியாக உருவாக்கவும், SCO நாடுகளில் குறிப்பாக சீனாவின் முதலீடு $84 பில்லியன் கடந்திருப்பதாகவும் தெரிவித்திருப்பதுடன் உலகை யாரோ ஒரு சில நாடுகள் வழி நடத்தும் நிலை இனி இல்லை, அதாவது இனி புதிய உலக ஒழுங்கு உருவாகப் போகின்றது என்பதை சீன அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் ஒரு முதலாளியின் கீழ் இயங்கக்கூடிய நாடுகள் இங்கு இல்லை என்று அமெரிக்காவின் தலைமையின் கீழ் அமெரிக்காவின் வால் பிடிகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை போல இது கிடையாது. ஏனெனில் அமெரிக்கா எதை சொன்னாலும் ஐரோப்பிய ஒன்றியம் தலையாட்டி விடுவார்கள். அமெரிக்காவை எதிர்த்து பேசுவதைப் போல பேசினாலும் கூட, இஸ்ரேலுக்கு எதிரான விடயத்தில் கூட பின்னர் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே முடிவெடுப்பார்கள். இந்நிலையில்தான் அமெரிக்கா என்ற நாட்டின் கீழ் செயற்படக்கூடிய, முதலாளியின் கீழ் செயற்படக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ஐரோப்பிய அமெரிக்க கூட்டணி போல கிடையாது. இந்த SCO என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு உலகளாவிய கட்டமைப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஜி ஜின்பிங், மோடி, ரஷ்ய அதிபர் புடின் சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ரஷ்யாவுக்கு எதிரான, இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் குறித்தும் நீண்ட விவாதங்கள் நடைபெற்றிருப்பதால் அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவை வீழ்த்தும் முகமாக ரஷ்யா, சீனா, இந்தியாவின் தலைமையில் புதிய கூட்டணி தயாராகி கொண்டிருக்கின்றது என்பது அமெரிக்கா, ஐரோப்பாவுக்கு ஒரு நிச்சயமாக சாதகமற்ற செய்தி. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினம்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்து. வணக்கம்.